குருபியோ நமக. வாழ்வில் சிறக்க சிகரம் தொட ஏணிப்படிகளாய் மாறி என்னை ஏற்றி வைத்த என் விடியலுக்கான விளக்கு ஒளியாய் வழிகாட்டிய என் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி ஆசிரியர் தினம் பற்றி சில கருத்துக்களை உங்கள் முன் பகிர விழைக்கின்றேன். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கு சமமாக கருதப்படும் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களை கொண்டாடும் நாள்தான் ஆசிரியர் தினம். இந்த உலகிற்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றோர்கள். இந்த உலகையே நம்மிடம் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். வார்த்தைகளுக்குள் அடக்கிட முடியாத சேவை புரிபவர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான். சிறந்த ஆசிரியராகவும் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற பழமொழிக்கேற்ப மாணவர்களுக்கு கண் தருபவர்கள் ஆசிரியர்கள்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அறியாமை என்ற இருளிலிருந்து மாணவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நல்வழியை காண்பிப்பவர்கள் ஆசிரியர்கள். அதனால்தான் மாதா பிதாவுக்கு அடுத்து கடவுளை கூட வைக்காமல் குருவை வைத்து கொண்டாடுகிறோம். தான் ஈன்றெடுத்த மகனை சான்றோன் என கேட்ட தாய் எவ்வாறு பெருமைப்படுவாரோ அதுபோல தன்னுடைய மாணவர்களின் வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுபவர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான். கல்லின் மீது உளிப்பட்டால்தான் சாதாரண கல்லானது கருவறைக்குள் எல்லோரும் வணங்கும் தெய்வ சிலையாக மாறுகிறது. அவ்வாறு கல்லை போன்றிருக்கும் மாணவர்களை உலகம் போற்றும் மாமனிதர்களாக மாற்றுபவர்கள் ஆசிரியர்கள்தான். ஆசிரியர்களின் சுயநலமற்ற சேவையால் பல விஞ்ஞானிகளை, எழுத்தாளர்களை, மருத்துவர்களை, பொறியாளர்களை, கலைஞர்களை இன்றளவும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஏணிகளாகவே இருப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்களே என்று சொன்னால் அது மிகையாகாது. மாணவர்களுக்கு கல்வி என்னும் விளக்கேற்றி வாழ்வினை ஒளிரச் செய்பவர்கள் ஆசிரியர்கள்தான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.